உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதுவரை யாரும் குற்ற வழக்கில் இல்லாத ஒரு கட்சியாக இருக்கின்றது. பிற கட்சிகள் அனைத்திலும் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு குற்றத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய குற்ற வழக்குகளில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் நாம் தமிழர் கட்சி ஒரு குற்ற வழக்கு பின்னணி கூட இல்லாத வேட்பாளர்களை தங்களுடைய வேட்பாளர்களாக தமிழ்நாடு அரசியல் களம் 2026 நிறுத்தி இருக்கின்றது. இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் நிலையாகும். குற்ற பின்னணியே இல்லாத படித்தவர்களாக போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு மக்களால் விரும்பப்பட வேண்டும் என்பது நாம் அறிந்த ஒரு பேருண்மையாக இருக்கின்றது. ஏனென்றால் ஏதாவது ஒரு குற்ற பின்னணியில் தான் இதுவரை ஆண்ட கட்சிகள் அனைத்தும் தன்னுடைய கட்சிகளை நடத்தி வருகின்றன. ஆனால் குற்ற பின்னணி அறவே அற்ற உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாகவும் தீமைகளை எதிர்த்து போர் செய்யக்கூடியவர்களாகவும் நேரடியாக அரசியல் களத்தில் எதிரிகளை எதிர்க்கக்கூடியவர்களாகவும் தொடர்ச்சியாக களமாற்றி வருகின்றார்கள் நாம் தமிழர் கட்சியினர். நாம் தமிழர் கட்சியினர் தான் முதலில் வாக்குக்கு காசு கிடையாது, மக்கள் வாழ்க்கைக்கு தான் எங்களுடைய இந்த வேட்பாளர்கள் நிற்கின்றோமே, அதாவது தேர்தலில் நாங்கள் நிற்கின்றோமே என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அரசியல் களம் காண்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினர் மிக தூய்மையானவர்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பேருண்மை. மேலும் பிற கட்சிகள் எல்லாம் வாக்கு தங்களுக்கு வேண்டுமென்று காசை கொடுத்து அவர்களுடைய வாக்கை வாங்குவார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவர்களுக்கு செலவழிக்க கூட காசு இல்லாமல் இருக்கின்றார்கள். அதற்கு பதிலாக மக்களே தேடி சென்று இதோ இந்த காசை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த மக்கள் பணியாற்றுங்கள் என்று தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் பல ஊர்களில் நாம் தமிழர் வேட்பாளர்கள் கைகளில் காசுகளை கொடுத்து பணங்களை கொடுத்து நீங்கள் இந்த தேர்தலை சந்தியுங்கள் என்று மக்கள் ஒரு பேராதரவை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்க்கக்கூடிய எதிர்த்தரப்பு தங்களுடைய வீட்டெரிச்சல் காரணமாக பல்வேறு யுக்திகளை கையாண்டு நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கு பல்வேறு வேலைகளை செய்கின்றது. கார்த்திகா அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் போஸ்டர்களுக்கு மேல் தங்களுடைய போஸ்டர்களை ஒட்டுவதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வித்யா அவர்களுடைய தொகுதியில் அவர்களை வாக்கு சேகரிக்க விடாமல் செய்வது போன்ற அடிப்படை எந்த இதுவும் இல்லாமல் அவர்களை தடுத்து மிகப்பெரிய அளவிற்கு முடக்குவதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் உடைத்து தவிடுபொடியாக்கி மக்களுக்கான அரசியலை செய்கின்ற நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே மிகப்பெரிய அளவிற்கு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கின்றது. 1% 8.2% வரை தொடர்ச்சியாக வளர்ச்சியை கண்ட நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் மும்மடங்கு வளர்ச்சியை பெறும் என்பதுதான் அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது. 20 24% வரை நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்பதுதான் அரசியல் ஆய்வறிஞர்கள் கூறுகின்ற ஒரு உண்மை கூற்றாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போல மக்களுக்கான சேவையை தொடர்ச்சியாக செய்யும் என்று நம்பப்படுகின்றது. மேலும் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் அவர்களுக்கு பதவி எல்லாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடனான எல்லா பிரச்சனைகளிலும் வந்து முதல் ஆளாக நின்று மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நேர்மையான உண்மையான அரசியல் கட்சியாகவும் அரசியல்வாதிகளாகவும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். மேலும் சொந்தமிழன் சீமானும் அவ்வாறே இருக்கின்றார். நேர்மையான நமது ஆயுதம் எதுவென்றால் மக்கள் தமது பலம் என்று எவை நினைக்கின்றார்கள் என்றால் தங்களுடைய வாக்குகளை தான். எனவே மிகச்சரியான நமது வாக்குகளை மிகச்சரியான நபர்களுக்கு செலுத்த வேண்டும். அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.